viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல அளவு blouse வச்சு sleeve marking எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நம்ம back neck வந்து பார்த்தோம்ல. சோ அது வந்து lining blouse வச்சு நம்ம ஈஸியா trace எடுத்தோம். பட் இது வந்து நம்ம fabricல அப்படியே trace எடுக்க முடியாது. சோ அதுக்கு ரொம்ப important paper இல்லனா chart எடுத்துக்கோங்க. So நம்ம அளவு blouse இருக்குல்ல, உங்களுக்கு எந்த sleeve perfectா இருக்குமோ அந்த sleeve எடுத்துக்கோங்க. Sleeveல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கும். ஒரு sleeve ஒரு சைடுல இந்த மாதிரி ஒரு curve இருக்கும். And நீங்க நல்லா பாருங்க. சோ அந்த curve வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படினு. And another sideல வந்து கொஞ்சம் குழி விழுந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு பாருங்க கொஞ்சம் அழகா ஒரு curve மாதிரி இருக்கா. And another sideல ஒரு குழி விழுந்த மாதிரி இருக்கும். உங்க எல்லா blouseோட sleeveலயுமே ஒரு சைடு வந்து இப்படியும் ஒரு சைடு வந்து இந்த மாதிரியும் கண்டிப்பா இருக்கும். சோ அதுல அதிகமா குழி விழுந்த சைடு எடுக்காதீங்க. And the curve வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அந்த ஒரு வளைவு மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லீவை வந்து எடுத்துக்கோங்க. அதை தான் இப்போ நம்ம ட்ரேஸ் எடுக்க போறோம். நீங்க பேப்பர் எடுக்கிறீங்கல்ல, பேப்பர் வந்து ஃபோல்டிங் எப்படி இருக்கும்னா நம்ம பிளவுஸோட அந்த ஸ்லீவ் ஃபோல்டிங் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுல பேப்பரோட எட்ஜுக்கு கொண்டு வந்துருங்க. எட்ஜுக்கு கொண்டு வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த லென்த்துக்கு மார்க்கிங் மேலே அண்ட் கீழே பாட்டம் லென்த்துக்கு கீழே, தென் அந்த சைடு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஹைட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் இது செகண்ட் அண்ட் தேர்ட். இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த லைனை இப்படி மார்க் பண்ணிட்டு தென் இதுக்கு வெர்டிக்கலா ஒரு லைன், மேலே ஒரு லைன் ஃபர்ஸ்ட்டாக ஒரு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் மார்க்கிங்க்கும் தேர்ட் மார்க்கிங்க்கும். எது ஃபர்ஸ்ட் மார்க்கிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த ஹைட்டுக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். அதுக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் ஒரு லைன் வந்து மேக் பண்ணிக்கணும். இது வந்து எப்படின்னா அந்த பென் மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்லீவ் பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே பேப்பர் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் இந்த மார்க்கிங் கொடுக்கணும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் 3 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் மார்க் இது, செகண்ட் மார்க் இது, தேர்டு மார்க் இது. ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் தேர்டு மார்க்குக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். செகண்ட் அண்ட் தேர்டை ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணணும். இந்த கர்வ் வந்து கீழேருந்து போடாதீங்க. தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போகக்கூடாது, ஃபஸ்ட்லேருந்து தான் தேர்டு வரணும். தென் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி தான் நீங்கள் மேக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதாவது ஃபஸ்ட்டும் தேர்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்காக தான் அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக நம்ம லைன் மேக் பண்ணோம். அந்த லைன் மூலிமா நம்ம இதை விசிபிள் ஆக்கிக்கிட்டோம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ப்ளவுஸில் நமக்கு ரெண்டு சைடு ஒரே மாதிரி இல்லை. ஒரு சைடு வந்து பெண்ட் ஆன மாதிரி, இன்னொரு சைடு ஓவர் பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருந்தது தான் இப்போ ட்ரேஸ் எடுத்தோம். இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள். நான் இப்போ மார்க் பண்ணது பர்ஃபெக்டாக என்னோட ஸ்லீவுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் பெண்ட் பண்ணுறதான ஃப்ரீ ஹேண்டில் தான் நம்ம பெண்ட் பண்ணுறோம். அது ஒருவேளை பெருசாக நம்மளோட அளவுக்கு நம்ம பெருசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா அந்த பெண்டிங் ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டு, இந்த ஷீட்டில் பெண்டிங் பெருசாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டம் சைடை நல்லா மேலே இது பண்ணிவிட்டு டாப் சைடு இருக்குல்ல, டாப் சைடில் அந்த பெண்டிங் வந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல ஷீட்டை வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியலனாலும் எல்லா பிகினர்ஸ்க்குமே இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அங்கே உங்களை பேப்பர் யூஸ் பண்ண சொன்னேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணுங்கிறங்காட்டி. நீங்கள் அதிகமாக பெருசாக பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி அதை அளவு வச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த எட்ஜஸ் கிடைக்கும். தென் இதை நீங்கள் இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே. ஒருவேளை பர்ஃபெக்டாக கட் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்லீவுக்கு கிடைச்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சைடு பண்ணியாச்சா. இன்னொரு சைடில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கர்வ் விழுகிற மாதிரி இருந்துச்சு. அந்த சைடை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலில் அதாவது சென்டர் இப்படி ஒரு லைன் மேக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லீவோட சென்டர் பார்ட்லேருந்து அது எண்ட் ஆகிற வரைக்கும் லைன் மேக் பண்ணிக்கோங்க. இது 17.5 இருக்குது. அதுக்கு சென்டர் பார்ட் 8.7 நான் மார்க் பண்ணுறேன். தென் அந்த ஸ்டார்டிங்லேருந்து 8.7க்கு ஒரு கர்வ் மேலே பார்த்து பண்ணிக்கோங்க. தென் 8.7லேருந்து அந்த எண்ட் ஆகிறதுல ஒரு கீழே பார்த்து ஒரு கர்வ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக இருக்கணும். அதாவது 0.5 சென்டிமீட்டர் இல்லைனா 0.5 இன்ச்சு இவ்வளோதான் இருக்கணும் அந்த கர்வ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தென் ஈஸியாக இதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தோட ஸ்லீவுக்குமே இப்படி தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஸ்லீவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட் கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 0.5 சென்டிமீட்டரா, அது இல்லை நீங்கள் இன்ச்சஸில் வேணும்னா 0.2 இன்ச் 0.5 இன்ச் வரைக்கும் தான் அந்த கர்வ் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ்க்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த கர்வ் கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் இன்ச்சில் வச்சு கட் பண்ணிங்கன்னா எனக்கு 0.2 இன்ச் தான் வரும். ஸோ 0.5 இன்ச் தான் அப் டு அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலில் நான் வச்சு காமிக்கிறேன்ல, அதுதான் 0.2 இன்ச்லேருந்து 0.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் நம்ம மேக் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ ஸ்லீவில் எடுத்துட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ட் இருக்கிற ஒரு ஸ்லீவை வந்து ரெடி பண்ணணும். அது நீங்கள் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோல்டு பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பார்ட் எப்படின்னா இந்த மாதிரி, இது வந்து எப்படின்னா ஹோலாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு தென் அதில் சென்டர் பார்ட் டிவைட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கர்வ் கீழே ஒரு கர்வ் போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஸ்லீவ் பேட்டர்ன் கிடச்சிடும். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணும்போது ஏதாவது ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் டிசைன் பண்ணுறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கில் இதை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம் எப்போவுமே ஸ்லீவோட கிளாத் இருக்குல்ல அதில் எப்போவுமே ட்ரேஸ் கொடுக்கக்கூடாது. பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இது ஒரு ஹேண்டு. அனதர் ஹேண்டுக்கு அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்குல்ல அதை ஸ்ட்ரைட்டாக அப்படியே வைக்கக்கூடாது, அதை திருப்பி தான் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, அதாவது ஒரு ஹேண்டில் நம்ம ஒரு ஹேண்டுக்கு தான் இந்த பேப்பர் கொண்டிருக்கோம். ஸோ அதோட இன்னொரு ஹேண்ட் பண்ணும்போது அது ரிவர்ஸில் தான் வரும். ஸோ இதை திருப்பி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுட்டு தென் இது ஈஸியாக நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது திருப்பி தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதை ட்ரேஸ் எடுக்கணும். அந்த டெப்த்தாக நம்மளுக்கு ஓவராக டெப்த்தாக இருக்குல்ல அந்த இடம் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் வரும். அந்த கொஞ்சம் டெப்த் ஆகாமல் கொஞ்சம் மேலாப்பில் இருக்குல்ல அந்த கர்வ், அது நம்மளுக்கு பேக் சைடில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணிக்கலாம். இது தொட்டே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதிலேருந்து 0.5 இன்ச்சஸில் நீங்கள் வந்து அவுட்டர் லேயருக்கு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா இதுதான் கட்டிங் லைன். ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹெம் பண்ணி நம்ம ஸ்லீவோட அட்டாச் பண்ணுவோம். தென் இன்னர் சைடு இருக்கு இல்லையா, இன்னர் சைடில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும். அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இது ரைட் ஹேண்ட் ஸ்லீவ் அண்ட் அது வந்து மேலே இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்லீவோட டிசைன் பேட்டர்ன் கிடைக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ளவுஸ் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதுக்குள்ளே ஆரி ஒர்க் இல்லாமல் நார்மல் சூயிங் நீடில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.